all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vandu we'll talk about bilingualism. So what is bilingualism, what are the types of bilingualism, and what are the advantages and disadvantages, so that we'll be discussing in this video. So it comes under the subject language across the curriculum. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Coming to the bilingualism. So what is bilingualism? So bi, as I already mentioned, bi na two. So bi na two. Lingualism na language. So two language பேச தெரிஞ்சவங்கள, ரெண்டு லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவங்கள நம்ம வந்து பைலிங்குவல்னு சொல்லுவோம். இதே மூணு லாங்குவேஜ்னா ட்ரைலிங்குவல். ஸோ இந்த பைலிங்குவலிசம், ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பைலிங்குவலிசம்? ஸோ பைலிங்குவலிசம் ரெண்டு லாங்குவேஜ் பேச தெரியும்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைமல்டேனியஸ் பைலிங்குவலிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சைமல்டேனியஸ் அப்படின்னா, அட் அ டைம் ரெண்டு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சைமல்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே லாங்குவேஜ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அட் அ டைம் ரெண்டு லாங்குவேஜை அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே சொல்லி தந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து சைமல்டேனியஸ் பைலிங்குவலிசம். மீனிங்ஃபுல் எக்ஸ்போஷர் டு டூ லாங்குவேஜஸ் ரைட் ஃப்ரம் பர்த் இஸ் சைமல்டேனியஸ் bilingualism. Coming to sequential bilingualism. What is sequential bilingualism? சீக்வன்ஸாக ஒன்றுக்கு கீழே ஒன்றா அப்படியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு லாங்குவேஜை. ஸோ சீக்வன்ஸாக, ஸோ வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டே இட் அக்கர்ஸ் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒன்றுக்கு கீழே ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த லாங்குவேஜையும் பை த ஏஜ் ஆஃப் 3 the learns mother tongue first and the second language exposure then occurs. So if it occurs like that, it is known as sequential. So the இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, we learn our mother tongue from in any country or state, they learn the mother tongue first இல்லையா? ஸோ and the second language exposure எப்போ நடக்கும், ஸ்கூலுக்கு அனுப்பினோடனே they will learn the second language. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக அக்கராச்சு அப்படின்னா that is sequential bilingualism. And coming to balanced bilingualism, what is balanced? பேலன்ஸ்னால் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு லாங்குவேஜ் லேர்னிங்கும் பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். So two languages with more or less equal ability is learnt அப்படின்னா that is balanced bilingualism. And coming to semi bilingualism அப்படின்னா one language mastery is higher. இது பேலன்ஸ்டு மாதிரி இருக்காது. ஒரு லாங்குவேஜில் மட்டும் ஒருத்தவங்க ரொம்ப அதிக ப்ரொஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ அவங்கள வந்து செமி பைலிங்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. So these are the types of bilingualism. Coming to the advantages and disadvantages. ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பைலிங்குவல் பீப்புளுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் நல்லா வரும். டெசிஷன் மேக்கிங் இஸ் அகெயின் தே வில் கெட் அன் அட்வான்டேஜ் இஃப் தே ஆர் பைலிங்குவல். ப்ராப்ளம் சால்விங் வில் பி மோர் by this bilingual people. Disadvantages, all are not able to develop L2. ஸோ எல்லாராலையும் செகண்ட் லாங்குவேஜ் படிக்க முடியாது. ஸோ that is a disadvantage. And more options for education is there for bilingual people. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் லிங்குவிஸ்ட் அண்ட் காக்னிஷன் அக்கர் ஆகும். சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு டெவலப் L2 அப்படின்னா, இஃப் தே ஹாவ் திஸ் நெகட்டிவ் தாட் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னா, ஸோ இஃப் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் தே ஆர் பைலிங்குவல். ஸோ ஆப்வியஸாக ஜாபில் எங்கே நீங்கள் கேரியர் வேறு இடத்துக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல அந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு இருக்கனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வி ஆர் ஏபிள் டு சர்வைவ் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஜாப், நியூ ஏர்னிங், இன்கம் உங்களுக்கு வருது. பட் மைனஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி இன் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த disadvantages. We are not able to express everything. ஸோ சில இது நம்ம மதர் டங்கில் தான் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் நம்ம எமோஷன்ஸ், ஏன்னா நம்ம we think in that language. ஸோ நம்ம இங்கிலீஷ்னால் ஒரு வாட்டி யோசிச்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம எக்ஸ்ப்ரெஷன், நம்ம எமோஷனலாக we are connected to our mother tongue. ஸோ அதனால செகண்ட் லாங்குவேஜில் we are not able to express that much. அண்ட் ஆல்சோ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அடாப்டபிலிட்டி வந்து it is more for the bilingual people. அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து செகண்ட் லாங்குவேஜ் சொல்லித்தரீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் 5 to 10 years வரைக்கும். அண்ட் விச்
ஏஜ் டு ஸ்டார்ட் அது ஒரு கன்ஃபியூஷன். செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? அண்ட் இட் இஸ் ரிட்டன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை L1. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா அந்த எழுத்தோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் படிக்கும்போது பார்க்கலாம். ஏன்னா அந்த லெட்டர்ஸையும் இந்த லெட்டர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு செகண்ட் லாங்குவேஜ் படிக்கும்போது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், இன்செக்யூரிட்டி ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு ரைட்டிங்கில் வந்து புவராக இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ தேட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் of bilingualism. So that's it. Thank you all for watching my video. And video உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.